இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் எப்பொழுதும் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். இன்றைய நாளிலும் தேவனுடைய வசனத்துக்குள்ளாய் கடந்து செல்ல போகிறோம். பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தையை நீங்கள் சீரியஸாய், ஜீவனுள்ளதாய், விடுதலை ஆக்குறதாய் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது நிச்சயம் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமேன். எடுப்போம், வாசிப்போம். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்திலிருந்து 25வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அந்நேரத்திலே இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷரை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்மானியம் கொடுப்பார் என்றார்கள். அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு இந்த விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். கவனியுங்கள் பிரியமானவர்களே, மிக மிக அவசியம். இன்றைக்கு எல்லாராலும் பிசாசை மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? பிசாசு அந்நிதினமும் பல விதத்திலே நம்முடைய வாழ்க்கையை சேலஞ்ச் பண்ணுகிறான். சுகையினங்களை கொடுத்து சேலஞ்ச் பண்ணுகிறான். பலவீனங்களை கொடுத்து தேவனுடைய பிள்ளைகளை சேலஞ்ச் பண்ணுகிறான். வறுமை, பற்றாக்குறை, தடைகள், தாமதங்கள், இவைகள் எல்லாவற்றையும் பிசாசு தான் கொண்டு வருகிறான். கொண்டு வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தடைகளையும் தாமதங்களையும் வேதனைகளையும் துன்பங்களையும் செய்வின சூனிய கட்டுக்களையும் அவன் கொண்டு வருகிறான். இங்கே பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி அங்கே பெலிஸ்தர் வந்திருக்கிறார்கள். அதிலேயும் நாங்கள் பார்க்கிறோம், ராட்சதன் அங்கே வந்து நிற்கிறான். அவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை சேலஞ்ச் பண்ணுகிறான். உங்களில் எவனுக்காவது வல்லமை இருந்தால் என்னை வந்து ஒத்தனுக்கு ஒருவனாய் சந்திக்க முடியுமா? அப்படி சந்தித்தால் சந்திக்க முடியுமா? அப்படி சந்திக்க உங்கள் மத்தியில் ஒருவன் இருக்கிறானா என்று சொல்லி அவன் சேலஞ்ச் பண்ணும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேர்களும் பயந்தார்கள். சவுலாகிய ராஜா பயந்தான். தாவீதின் மூத்த குமாரர், மூத்த சகோதரர்கள் பயந்தார்கள். அவனுடைய வார்த்தையை கேட்டு 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 பயந்து போனார்கள். ஆனால் யாருமே தேவனுடைய வார்த்தையோடு தங்களை இணைத்து கொள்ளவில்லை. நான் எப்பேற்பட்டவன், தேவன் சமூகத்திலே நான் எப்படியாய் இருக்கிறேன், தேவன் எப்படியாய் என்னை மாற்றி இருக்கிறார் என்ற அறிவு இல்லாமையினால் ஜனங்கள் பயத்திலே இருக்கிறார்கள். இந்த சேலஞ்சை, இப்பேற்பட்ட பிரச்சனையை நம்மால் மேற்கொள்ளவே முடியாது என்ற எண்ணத்திலே அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் பாருங்கள், சின்ன பையன் தேவனை குறித்து அறிந்திருந்தபடியினால், இதுதான் மிகவும் முக்கியம். தேவனை குறித்த அறிவு நமக்கு மிக 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 முக்கியம். இங்கே பார்க்கிறோம், இவனுக்கு தேவனை குறித்த அறிவு இருந்தபடியினால் இவனுக்கும் மற்றவர்கள் பேசுகிற வார்த்தைக்கும் வித்தியாசம் உண்டு. ஆகவே எல்லாரும் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொன்னாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்காத அற்புதங்கள் அல்ல, அதிசயங்கள் அல்ல, ஆனால் எல்லாவற்றையும் ஈஸியாக இலகுவாக மறந்து போகிற ஜனமாக அவர்கள் காணப்பட்டார். ஆனால் இங்கே பார்க்கிறோம், கவனியுங்கள், தாவீதோ அந்த உடன்படிக்கையை எப்பொழுதும் ஞாபகப்படுத்தி தேவனுக்குள்ளே அந்த உடன்படிக்கையை புதுப்பித்து கொண்டே இருந்தான். இன்னொரு விதத்திலே சொன்னால் தேவனுடைய வார்த்தையை உயிரோடு வைத்திருந்தான். மறந்து போனவனாய் அவன் காணப்படவில்லை. இங்கே அவன் தெளிவாக சொல்லுகிறான், ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு. அப்போ அவன் தன்னை ஒரு சாதாரண மனுஷனாக பார்க்கவில்லை. அவன் தன்னை எப்படி பார்க்கிறான்? நான் ஒரு சிறிய பையன், எனக்கும் யுத்தத்துக்கும் சம்பந்தம் இல்லை, நான் யுத்த வீரன் கூட கிடையாது, யுத்த பயிற்சி கூட எனக்கு இல்லை, நான் யுத்த கவசங்களை
கொண்டு வரவில்லை, அணிந்து கொள்ளவில்லை, யுத்த பயிற்சி எடுத்து கொள்ளவில்லை. ஆனால் எதுவுமே எனக்கு தெரியாது, நான் அறிந்து கொள்ளவில்லை. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறான். ஆனால் அவன் யாரை அறிந்திருந்தான்? இவை எல்லாவற்றின் மேலும் வெற்றி சிறக்கிறவரோடு, வெற்றி சிறந்தவரோடு எனக்கு இணைப்பு இருக்கிறது. அவருடைய சேனையாக நான் இருக்கிறேன், அவருடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன், அவருடைய ஜனமாக நான் இருக்கிறேன். ஆகவே அவரோடு கூட உடன்படிக்கை எனக்கு இருக்கிறபடினால், அவர் என்னை பாதுகாக்கிற தேவன் என்று என்னோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறபடினால், அவர் எப்பொழுதும் எனக்கு ஜீவனை கொடுக்கிற தேவன் என்று என்னோடு கூட அவருக்கு உடன்படிக்கை இருக்கிறபடினால் என்னை அழிக்க யாராலும் முடியாது என்று அவன் விசுவாசிக்கிறான். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் அப்படி விசுவசிப்பதில்லை. எந்த பிரச்சனையும் வரும், எந்த சோதனையும் வரும், எந்த வேதனையும் வரும், எந்த போராட்டம் வரும் என்று எங்களுடைய வீட்டு வாசலை திறந்து வைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தாவீதை பாருங்கள், அவன் அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் தன்னை குறித்து சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். ஜீவனுள்ள தேவனுடைய என்றால் செத்துப்போன தேவன் அல்ல, நான் விசுவாசிக்கிற தேவன், உயிரோடு இருக்கிற தேவன், இன்றைக்கும் அற்புதம் செய்கிற தேவன், இன்றைக்கும் என்னை பாதுகாக்கிற தேவன். அப்போ ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு, அப்போ ஈவன் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் தாவீது எப்படி பார்க்கிறான் என்று பாருங்கள். இந்த ஜனங்கள் முழுவதும், இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் தேவனுடைய சேனை என்று அவன் பார்க்கிறான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளோ அப்பேற்பட்ட சிந்தை இருக்கவில்லை. மாத்திரமல்ல பாருங்கள், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் என்றால் தேவனுக்கும் இவனுக்கும் இடையில் எந்த உடன்படிக்கையும் இல்லை, ஆனால் எந்த கனெக்ஷனும் இல்லை, எந்த தொடர்பும் இல்லை. ஜீவனுக்கும் இவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இவனுக்கும் மரணத்துக்கும் தான் தொடர்பு இருக்கிறதே அல்லாமல் இவனுக்கும் ஜீவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. உடன்படிக்கை இவனுக்கு தேவனோடு இல்லை. ஆகவே தேவன் இவனை பாதுகாக்க மாட்டார். இவன் பிசாசின் மகன். ஆனால் நானோ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், தேவனுடைய ஜனமாக இருக்கிறேன். ஆகவே தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர், என்னை பாதுகாக்கிறவர், என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடுகிற தேவன் அவர் அல்ல. ஏனென்றால் உடன்படிக்கை பண்ணின தேவன் உண்மை உள்ளவர் என்பதை அவன் விசுவாசிக்கிறான். அப்போ பாருங்க, அவன் என்னத்தை அந்த இடத்துல நினைவு கூறான்? தேவனை நினைவு கூறான். பெண்ணாம்பெரிய ஒரு சேலஞ்ச். அவனுக்கு முன்பாக நினைக்கிறது தேசமே நடுங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த பயமோ நடுக்கமோ அவனுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. சின்ன பையன், அவனுடைய பலன் தேவனாக இருக்கிறபடினால் மற்றவர்களுக்கு அவருடைய படிப்பு, அவருடைய ஞானம், அவர்களுடைய பணம், அவர்கள் செய்கிற வேலை, இவைகள் எல்லாம் அவர்களுக்கு பலனாக தோன்றுகிறது, அவருடைய பயிற்சி, அவருடைய அனுபவங்கள். ஆனால் தாவீதுக்கோ தேவன் அவனுடைய பலனாக, தேவன் பாதுகாக்கிறவராக, தேவன் அவனுக்கு எல்லாமாக அவன் பார்க்கிறான். என்னை பாதுகாக்கிற தேவன், எனக்கு ஜீவனை கொடுத்த தேவன், என்னோடு கூட இருக்கிற தேவன், எனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், என்னை போக்கிலும் வரத்திலும் பாதுகாக்கிற தேவன். ஆமென். என்னுடைய சரீரத்திலே பூரண சுகத்தை கொடுக்கிற தேவன். ஆமென். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் டேப்லெட் பாவித்து கொண்டு, குளுசைகள் பாவித்து கொண்டு இருப்பதற்கு காரணம் என்ன? பூரணமாய் அவரை நாங்கள் விசுவாசிக்கவில்லை. விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டால் எஸ், நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்ற பதில்தான் அவருடைய வாயில் இருந்து வரும். தேவன் உங்களுக்குள் ஜீவிக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டால் எஸ். தேவனுடைய ஆலயமாய் நீங்கள் இருக்கிறீர்களா என்று கேட்டால் அவருடைய பதில்கள் எஸ். அப்ப தேவனுடைய ஆலயமாய் இருந்தால், நான் அவருடைய ஆலயமாக இருந்தால் எனக்குள்ளே பலவீனம் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? எனக்குள்ளே வருத்தங்கள், வியாதிகள் வர வேண்டிய அவசியம் என்ன? அப்படி வந்தால் கூட இது தேவனுடைய ஆலயம், புறப்பட்டு ஓடிப்போ என்று நாங்கள் அதிகாரத்தை எடுத்து அதை துரத்தாமல் எங்களுடைய வாழ்க்கையிலே அனுமதித்திருக்கிறோம். எங்களுக்கு சகல அதிகாரம் சத்துருவின் மீது, சுவையினங்கள் மீது, ஆமென், எங்களுக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
என்பதை அறியாமல் அநேகர் இருக்கிறோம். அப்போ பாருங்கள், யுத்த வீரர்களாய் பயிற்சி பெற்ற, பல யுத்தங்களிலே வெற்றி பெற்ற ஈவன் ராஜா சவுல் கூட பயந்து போயிருக்கிறார். அவரோடு கூட இருந்த 6 லீடர்கள், யுத்த வீரர்கள் எல்லாருமே பயந்து போய் காணப்படுகிறார். ஆனால் தாவீதினுடைய சிந்தையை பாருங்கள். அவன் வேதத்தை தியானித்தான், தேவனோடு கூட உறவு வைத்திருந்தான், என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர் என்று நம்பினான். இன்றைக்கு நமக்கு வருகிற பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள் ஏன் வருகிறது என்றால், நாங்கள் முழுமையாய் தேவனை நம்பவில்லை. நான் சுகமாக வாழ முடியும், சுகஈனம் என்னை தொட முடியாது என்று நாங்கள் நம்பவில்லை. நாங்கள் வேதத்தை நம்புவதை பார்க்கிலும் அந்த ஊழியக்காரனுக்கு என்ன நடந்தது, இந்த ஊழியக்காரன் ஹார்ட் அட்டாக்கில் செத்து போனாரே, அந்த ஊழியக்காரன் டயபெட்டிக்கில் செத்து போனாரே, இப்படி அந்த ஊழியக்காரன் இந்த ஊழியக்காரனைத்தான் நாங்கள் பார்க்கிறோமே அல்லாமல், ஜீவனுள்ள தேவன், பூரணமாய் சுகம் கொடுக்கிற தேவன், சுகீனம் கொடுக்கிற தேவன் அல்ல, என்னை குணமாக்குற தேவன், அவருடைய தழும்புகளினால் நான் குணமானேன். ஆகவே என்னுடைய பலவீனங்கள், என்னுடைய வியாதிகள் அவரிடத்திலே போய்விட்டது, ஆகவே நான் பரிபூர்ணமானேன் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிப்பதற்கு பதிலாக மாறாக கர்த்தர் அனுமதிக்கிறார், கர்த்தர் கொடுக்கிறார், கர்த்தர் எடுக்கிறார் என்றெல்லாம், கர்த்தர் கெடுக்கிறார் என்றெல்லாம் நாங்கள் தவறாக தேவனை புரிந்து கொள்கிறோம். பாருங்கள், இந்த இடத்திலே தாவீது வந்திருக்கிறான். அவன் சொல்லல, நான் போய் ஒரு 40 நாள் உபவாசம் இருந்துட்டு வந்து பார்க்கலாம், தேவன் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கலாம் என்று அவன் நினைக்கவில்லை, சொல்லவில்லை. அவனுக்கு தெரியும், 24 மணி நேரமும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், என்னை ஒரு பொழுதும் அவர் கைவிடுகிறது அல்ல, விட்டு விலகிறது இல்லை, உலகத்தின் சதா நாட்களிலும் முடிவு பரியந்தம் அவர் என்னோடு இருக்கிறார், இப்பொழுது என்னோடு இருக்கிறார் என்ற எண்ணம் அவனுக்குள்ளாக இருந்தது. ஆனால் அநேகர் நாங்கள் என்ன செய்வோம், இதுக்கு பிறகுதான், அப்படியானால் கொஞ்ச நாட்கள் பயிற்சி எடுப்போம், அப்படியானால் கொஞ்ச நாட்கள் உபவாசம் இருப்போம், அப்படியானால் கொஞ்சம் வசனத்தை எடுத்து பேசுவோம், இப்படியாக இதற்கு பிறகுதான் நாங்கள் என்ன செய்வோம், ஏதாவது ஆயத்தப்படுத்தினால் ஏதாவது தேவன் செய்வாரா என்று என்ன செய்கிறோம், அவவிசுவாசத்தில் செயற்படுகிறோம். ஆனால் தாவீதுக்கு இருந்தது என்ன, என்னால் இப்போவே எந்த பெரிய சேலஞ்சை மேற்கொள்ள முடியும், ஏனென்றால் தேவன், ஜீவனுள்ள தேவனோடு எனக்கு உடன்படிக்கை இருக்கிறது, அவர் என்னை காக்கிற தேவனாய் இருக்கிறார், அவர் எனக்கு ஜீவனாய் இருக்கிறார், அவர் எனக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார், அவர் எனக்கு கேடகமாய் இருக்கிறார். ஆமென். அப்படியாய் அவன் விசுவாசித்தான். ஆகவே வசனத்தை எடுத்து வைத்து நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். பாருங்கள், தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட வசனம் அல்லது தாவீது தெரிந்து கொண்ட வசனம் எங்களை பார்க்கிலும் குறைவானது. தாவீதுக்கு தேவனை குறித்த அறிவு எங்களை பார்க்கிலும் குறைவானது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்குள் எவ்வளவு மேன்மையான மகிமையான காரியங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆனால் இவைகள் எல்லாம் அவன் காணவில்லை, பார்க்கவில்லை, எழுதப்படவில்லை. ஆனால் அவன் விசுவாசித்தான். ஆனால் எங்களுக்கோ இவ்வளவாய் திரட்சியாய் தேவன் தன்னுடைய வசனத்தை எடுத்து கொடுத்திருக்கிறார், எழுதி கொடுத்திருக்கிறார். மாத்திரம் அல்ல, தாவீதை பார்க்கிலும் மேன்மையான மகிமையான வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவும் அவர் செய்து முடித்தவைகளும் நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தும் நாங்கள் விசுவாசிக்க என்ன செய்கிறோம்? விசுவாசிக்க முடியாமல் திண்டாடுகிறோம். அதனால் தேவனுடைய மகிமை வெளிப்படாமல் இருக்கிறது. ஜனங்கள் விடுதலையாகாமல் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரையும் ஒரு மனுஷனாய் தாவீது விடுதலையாக்கினான். இன்றைய நாளிலே நாங்கள் விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் எங்களால்
அநேகருக்கு விடுதலையை கொண்டு வர முடியும். ஆமேன். இன்னும் சில வார்த்தைகளை வாசிப்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே தாவீது சொன்ன வார்த்தைகள் அவர்கள் கேட்டு அதை சவுல் சமூகத்திலே அறிவித்தார்கள். அப்பொழுது அவனை அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. பாருங்க, ராஜா தான் ஜனங்களை பார்த்து என்ன செய்யணும்? அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும், அவங்களை திடப்படுத்த வேண்டும். ஆனால் இங்கே சாதாரண ஒரு சின்ன பையன் வந்து சொல்லுகிறான், என்ன வேண்டாம், உங்களுடைய இதயங்கள் கலங்க வேண்டாம், உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்போ கவனியுங்கள், தாவீது ஆண்டவரே எப்படியாவது எனக்கு எப்படியாவது ஒரு வெற்றியை கொடும் என்று சொல்லி என்ன செய்யவில்லை? ஜெபித்து கொண்டு இருக்கவில்லை. மாறாக அவனுக்கு தெரியும், தேவன் இந்த பெலிஸ்தனை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார், அவனை அழிக்கிற சகல வல்லமையும் எனக்குண்டு, எல்லா பிசாசுகளை நிர்மூலமாக்குற அதிகாரத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று அவன் விசுவாசிக்கிறான். ஆகவே தான் அவன் சொல்லுகிறான், இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? அப்ப இனித்தான் யுத்தத்துக்கு போய் ஜெபிப்பனா ஜெயிக்க மாட்டனா என்ற எண்ணத்தில் அவன் போகல. ஏற்கனவே நான் ஜெயம் கொண்டவன் என்ற எண்ணம் அவனுக்குள் இருந்தது. கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் எப்பொழுதும் ஜெயம் கொள்ளுகிறவன், எந்த பிசாசும் என்னை மேற்கொள்ள முடியாது, ஏனென்றால் அவரோடு கூட எனக்கு புதிய உடன்படிக்கை இருக்கிறது. அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்து வெற்றியை கொடுத்திருக்கிறபடினால் எந்த தோல்வியும், எந்த சேலஞ்சும், எந்த பிசாசும், எந்த சுகைனமும் என்னை மேற்கொள்ள முடியாது. எந்த பற்றாக்குறையும், எந்த செய்வன சூனியமும் என்னை தொட முடியாது என்ற விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்தது. ஆனால் அந்த அப்பேற்பட்ட விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறதா என்பது மிகவும் அவசியம். நாங்கள் கேள்வி கேட்க வேண்டியது அவசியம். தேவனுடைய வசனத்தை அப்படியே நம்புகிறேனா, அப்படியே விசுவாசிக்கிறேனா என்பது மிகவும் முக்கியம். ஆமேன். தேவன் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேனா என்பது மிகவும் முக்கியம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். அப்ப கவனியுங்கள், இப்படித்தான் அநேகர் பேசுவார்கள். ஆமேன். அநேகர் உங்களை என்ன செய்வார்கள்? நம்ப மாட்டார்கள். நீங்கள் ஏதாவது வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையை நம்பாமல் பேசுகிறவர்கள் அநேகர் உண்டு. உங்களை அவர்களும் அவநம்பிக்கையிலே வாழ்ந்து உங்களையும் அந்த அவநம்பிக்கைக்குள்ளே இழுத்து வரும்படி சத்துரு அவர்கள் மூலமாக கிரியை செய்கிறான். பாருங்கள், சவுல் அப்படியா நல்லது தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லாமல் அவன் தன்னுடைய அவவிசுவாசத்தை பேசுகிறான். தாவீதுக்கும் என்ன சொல்கிறான்? உன்னால் மேற்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் அவன் மனுஷீகத்திலே பார்க்கிறான், மாமிசத்திலே பார்க்கிறான். மாமிச சிந்தை மரணம். அநேக வேளைகளிலே எல்லாவற்றையும் நாங்கள் மாமிச சிந்தையிலே பார்க்கிறபடியினால் தோல்விகள் தான் நம்மை மேற்கொள்ளுகிறது. அதே போல இவனும் என்ன செய்கிறான்? மாமிச கண்களிலே பார்க்கிறான். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்தது, மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை பிடித்து அதை அதன் வாயிலிருந்து தப்பித்தேன். அது என்மேல் பாய்ந்த பொழுது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அப்போ கவனியுங்கள், தாவீது தன்னுடைய சாட்சியை சொல்லுகிறான். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் சாட்சி சொல்வதில்லை. சாட்சி சொல்ல வேண்டியது மிக அவசியம். வெளிப்படுத்தலிலே பார்க்கிறோம், சத்துருவை எப்படி ஜெயித்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் இயேசுவின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள். ஆகவே பிசாசை ஜெயிப்பதற்கு தேவன் கொடுத்த வழி சாட்சியின் வசனம். அவருடைய இரத்தத்தினால் நாங்கள் கழுவப்பட்டோம். கழுவப்பட்ட நாம் அவர் மூலமாய் அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ளுகிறோம், விடுதலையாக்கப்படுகிறோம்.
அந்த விடுதலையை சாட்சியாக அறிவிக்கும் பொழுது சத்துருடைய கிரிகள் நிர்மூலமாக்கப்படுகிறது, அவவிசுவாசங்கள் நிர்மூலமாக்கப்படுகிறது, ஜனங்களுக்குள்ளே நம்பிக்கை ஏற்படுகிறது. ஹல்லேலூயா. ஆகவே நம்பிக்கை ஏற்படுத்தும்படி சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். எங்களுடைய கைகள், எல்லாருடைய கைகளிலும் இன்றைக்கு என்ன இருக்கிறது? ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறது. அதை தூக்கி வச்சு ஆண்டவர் இப்படிப்பட்ட விடுதலை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று நாங்கள் சொல்லும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தைகள் கிரியை செய்து அவர்களையும் தேவனுக்கு நேராக, விடுதலைக்கு நேராக, ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்தும். ஹல்லேலூயா. அப்போ கவனியுங்கள், இப்படியாக அவன் சாட்சி சொல்லுகிறான். தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன எல்லாவற்றையும் செய்தார் என்று அவன் சொல்லுகிறான். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் தம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிசனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தானே என்றான். ஹல்லேலூயா. அப்போ கவனியுங்கள், எப்படி அவன் சொல்லுகிறான், சிங்கத்தை தேவன் என்னுடைய கையிலே ஒப்பு கொடுத்தார், கரடியை தேவன் என்னுடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். அதே போல இன்றைக்கு தலையிடிக்கு ஜெபிக்க அநேகருக்கு விசுவாசம் இருக்கிறது, ஆனால் கேன்சருக்கு ஜெபிக்க அநேகருக்கு விசுவாசம் இல்லை. இங்கே பார்க்கிறோம், இவன் சொல்லுகிறான், சிங்கத்தை கொன்றேன், கரடியை கொன்றேன், அது ஓரளவுக்கு சின்ன காரியமாய் இருக்கலாம், ஆனால் இப்பொழுதோ பெண்ணாம்பரிய இந்த ராட்சதனையும் என்னால் அதே போலவே கொல்ல முடியும், அழிக்க முடியும். ஏனென்றால் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அப்ப இப்படியாய் அறிந்திருக்க வேண்டும். ஆமென். சின்ன பிரச்சனைகளை தேவன் தீர்த்து வைப்பார் என்று விசுவாசிக்கிறோம். பெரிய பிரச்சனையா தேவன் தீர்ப்பாரோ தெரியாது என்று நாங்கள் நினைக்கிறோம். அவைகள் தான் நம்மை எண்ணத்திலே வைத்திருக்கிறது. ஜெயம் கொள்ள முடியாமல், ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் அது கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா. அதற்கு பிறகு நாங்கள் பார்க்கிறோம், நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். பின்னும் தாவீது, அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடே கூட இருப்பாராக என்றார். பாருங்க, விசுவாசம் இல்லாமல் பேசின சவுல், நீ மரித்து போவாய், உன்னை கொன்று போட்டு விடுவான் என்று பேசின சவுல் இப்பொழுது சொல்லுகிறார், சாட்சியை கேட்ட பிறகு அவருக்குள்ளே விசுவாசம் வருகிறது. ஆனால் தான் சாட்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். நம்முடைய சாட்சி சத்துருவின் கிரியைகளை நிர்மூலமாக்கி ஜனங்களை விடுதலையாக்கும். நாம் எல்லாருடைய கைகளிலும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறது. அதை தூக்கி வச்சு உங்களுடைய சாட்சிகளை ஃபேஸ்புக்கிலே எல்லா மல்டிமீடியாவிலும் என்னெல்லாம் உங்களிடத்தில் இருக்கிறதோ சாட்சியை தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். அது ஜனங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. அது உங்கள் மேல் விழுந்த கடமை, அது உங்களுடைய ஊழியம். தயவு செய்து அதை செய்யுங்கள். கர்த்தருக்காக செய்யுங்கள். உங்களுடைய ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக செய்யுங்கள். தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக செய்யுங்கள். அப்பொழுது நிச்சயமாய் சவுல் போன்ற ராஜாக்கள் கூட விசுவாசத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. தொடர்ந்தும் பார்ப்போம் சில காரியங்கள். பாருங்கள், தொடர்ந்து அவன் எப்படியாய் பேசுகிறான். இப்படியாகத்தான் ஜெபத்திலே நாங்கள் பேச வேண்டும். விசுவாசத்தை சவுல் பேசும் பொழுது அதை தாவீது ஏற்றுக்கொள்ளவில்லை. சவுலுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் தேவனை மாத்திரம் நம்பினான். இன்றைக்கு அநேகருடைய எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் பார்க்கிறோம். சவுல், நீரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தானே, உம்மையும் தேவன் நடத்தினார் தானே, அப்படியானால் உம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு மிகவும் அவசியம், உம்முடைய ஆலோசனை மிகவும் அவசியம் என்று சொல்லி சவுலுடைய ஆலோசனைகளை தாவீது ஏற்றுக்கொள்ளவே இல்லை. தேவன் சொல்லி இருக்கிறார், தேவன் என்னோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், அவர் இந்த உடன்படிக்கையிலிருந்து மாறுவதில்லை என்பதிலே முழு நிச்சயம் உள்ளவனாயிருந்தார். ஹல்லேலூயா. ஆகவே ஊழியக்காரரை பார்த்து, அந்த ஊழியக்காரனுக்கு நோய் இருக்கிறது, இந்த ஊழியக்காரன் நோயிலே செத்து போனார், அந்த பழைய விசுவாசி, அந்த பழைய தேவனுடைய மனுஷன் வேதத்திலே சுவையினம் வந்து செத்து போனார், ஆகவே நாங்களும் அப்படியாகத்தான் சாக வேண்டி வரும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் அது தவறு. நீங்கள் தாவீதின் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அவன் அதை அனுமதிக்கவில்லை.
ஆமென். மாறாக எப்பேற்பட்ட தீர்க்க தரிசனமாய் அவன் பேசுகிறான். என்னத்தை பேசினானோ அது அப்படியே நடக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படியாகத்தான் தேவனுடைய பிள்ளைகள் பேச வேண்டும், வெற்றி சிறக்க வேண்டும். ஆமென். வாசிப்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நீ மாமிச ஆயுதங்களோடு நீ என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா. கவனிங்கள், இந்த நாமத்துக்கு பின்னாக எப்பேற்பட்ட வல்லமை இருக்கிறது, எப்பேற்பட்ட விடுதலை இருக்கிறது என்று தெரியாமல் இயேசுனுடைய நாமத்தை நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே பார்க்கிறோம், அவன் சொல்லுகிறான், நீ ஈட்டி கேடகம் இப்படி எல்லாம் என்ன செய்து கொண்டு வருகிறாய், பட்டயம் இதெல்லாத்தையும் எடுத்துட்டு வாராய், இதெல்லாம் ஒன்றுக்கும் உதவாது, இது மாமிச கிரிகை. ஆனால் இவற்றை 10,000 மடங்கு மேற்கொள்ளுகிற இயேசுவின் நாமத்தினால் நான் வருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். பாருங்க, எவ்வளவு நிச்சயம். ஜெபத்தில் இன்றைக்கு பெற்றுக்கொள்வேன். ஆமென். இன்றைக்கு சத்துருவின் கிரிகள் நிர்மூலமாக்கப்படும், வெற்றி உண்டாயிருக்கும். அல்லேலூயா. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். ஆமென். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டென்று பூலோகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். சாட்சி உலகம் முழுக்க போகும், பரவும். எல்லாரும் ஜீவனுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு உடன்படிக்கை பண்ணின தேவன் உண்மை உள்ளவர். ஆகவே எதுவும் நம்மை தொட முடியாது என்பதை உலகமே அறிந்து கொள்ளும் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, மாமிச கிரிகையினால் ஆமென் ரட்சிக்கிறவர் அல்ல, மாறாக இன்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும், யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். ஹல்லேலூயா. அப்ப அவன் எந்த எண்ணத்தில் போறான்? நான் அல்ல, என் மூலமாய் கிரியை செய்கிறது கர்த்தர், என் மூலமாய் சத்துருவை நிர்மூலமாக்குவது கர்த்தர். ஆகவே அந்த வெற்றியில் நிச்சயம் இருக்கிறது. சத்துருவானவன் நிச்சயமாய் அழிக்கப்படுவான். ஏனென்றால் என் மூலமாய் கிரியை நடப்பிக்கிறவர் கர்த்தர். நான் பேசினால் என் மூலமாய் கிரியை நடப்பிக்கிறவர் கர்த்தர். சுகம் உண்டாயிருப்பதாக என்றால் என் மூலமாய் கிரியை நடப்பிக்கிறவர் கர்த்தர். ஆமென் என்ற எண்ணம், என்ற விசுவாசம் அவனுக்கு இருந்தது. அதே போல நானும் நீங்களும் செயல்பட்டால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணும். அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகளுக்கு சகல அதிகாரங்களையும் வல்லமையை நீர் கொடுத்திருக்கிறீர். இவைகளில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லும் பொழுதே நீர் எங்களை பாதுகாக்கிற தேவன், எங்களோடு கூட இருக்கிற தேவன். எங்கள் மூலமாக கிரியை செய்து சகலத்தை நிர்மூலமாக்கி உம்முடைய ஜனங்களுக்கு விடுதலையை கொடுக்கிற தேவன், சுகத்தை கொடுக்கிற தேவன், சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன், பாதுகாப்பை கொடுக்கிற தேவன், உன்னதங்களிலே உட்கார பண்ணுகிற தேவன். ஆகவே உம்முடைய பிள்ளைகளை கொண்டு மேன்மையான காரியங்கள், மகிமையான காரியங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால். விசுவாசம் இவர்களை மேற்கொள்ளட்டும். தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற எண்ணம் இவர்களை மேற்கொள்ளட்டும். ஆகவே எனக்கு சுகயினம் இல்லை, ஆகவே எனக்கு பலவீனம் இல்லை, கர்த்தர் என்னோடு இருக்கிறபடினால் சத்ருவானுடைய கிரிகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டது. நான் பூரணமாய் விடுதலை ஆனேன் என்ற எண்ணம் இவர்களை விடுவிப்பதாக. இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் எப்பேற்பட்ட பிசாசின் கிரியாக இருந்தாலும் சரி, இப்பொழுது
கோழி ஆத்தை துண்டித்தது போல, நிர்மூலமாக்கினது போல அவைகள் நிர்மூலமாக்கப்படுவார்களாக. விடுதலை உண்டாயிருப்பதாக, பயங்கள் ஓட்டி போவதாக, சுகையினங்கள் ஓட்டி போவதாக, வியாதிகள், பற்றாக்குறைகள், கவலைகள், கண்ணீர்கள், பயங்கள் ஒட்டி போவதாக. உம்முடைய பரிபூரணம் இவர்களை மேற்கொள்ளுவதாக. எல்லா பரிபூரணத்திலும், உம்முடைய சமாதானத்திலும் சந்தோஷத்திலும் உம்முடைய பிள்ளைகள் நீர் இவர்களோடு கூட இருக்கிறீர் என்ற எண்ணத்திலும் இவர்கள் இன்னும் அதிகமாய் பலுகி பெருகுவார்களாக. சர்வ வல்லமை உள்ள இயேசுவின் எண்ணெயற்ற நாமத்தினால் ஆமென், ஆமென், ஆமென்.